பொதுவாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணினாலே நம்ம பாஸ்மதி அரிசியில் பண்ணுவோம், அப்படி இல்லைனா சீரக சம்பா அரிசியில் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் நான் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வச்சு தான் பண்ணுவேன். இந்த டைம் சிக்கன் வச்சு பண்ணலாம், சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது தான் இந்த பாஸ்தா. இதை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே இதோட டேஸ்ட் எப்படி வரும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது. பாஸ்தான்னு வந்தாலே நான் வெறும் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பீன்ஸு, கேரட்டு இது மட்டும் தான் போட்டு பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் தேவையில்லாத வேலையில் இறங்கிட்டோம் போல் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி நான் ஆர்வக்கோளாறாக ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நான் யார்கிட்டையாவது கேட்டிருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது யூடியூப்பில் பார்த்தாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு பிரியாணி ரெசிபி தெரியும் அப்படின்றதுக்காகவே நான் இதில் கண்டிப்பாக இறங்கியிருக்கக்கூடாது. என்ன மாதிரி யாராவது ஆர்வக்கோளாறாக இருப்பாங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி பாஸ்தா செய்யும்போது கூட எனக்கு இது மாதிரிலாம் தோணுனது கிடையாது. ஆனால் இந்த டைம் என்னவோ வந்துட்டு நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே பாஸ்தாவில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் கூட ஒரு ஆஃப் பாயிலோ இல்லை ஆம்லேட்டோ வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணும்போது நான் கொஞ்சம் தண்ணி நிறையா ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சூப் கன்சிஸ்டன்சிலலாம் கிடச்சிருந்தது. நான் நினச்சேன் நமக்கு நல்லா அந்த உதிரியாக நம்ம வெஜிடபிள்ஸ் பாஸ்தாலாம் போட்டு செய்யும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். இது என்னமோ ரொம்ப தண்ணியாக அந்த மாதிரி இருந்ததா, சூப்பை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருந்தது. வேறு வழி இல்லையே, செஞ்சுட்டோமே, என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்றதுக்காகவே வச்சு சாப்பிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் பாவம் பரவாயில்ல சாப்பிட்டாங்க. என்னோடய மன திருப்திக்காகவே நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலைனாலும் அட்லீஸ்ட் ஓகேயாக இருந்தது, பரவாயில்ல ஒரு டைம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற பேரில் சமையலை கொலை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்றைக்கி நல்லா கற்றுக்கிட்டேன். எது எப்படி இருந்தாலும் செஞ்சு வச்ச இந்த பாஸ்தா பிரியாணி டக்குன்னு காலி ஆயிடுச்சு. அதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். நான் கூட எங்கடா இது வேஸ்ட் ஆகிடுமோ, குப்பையில் போட்டுருவோமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, காலி ஆயிடுச்சு.